சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனார் முன்னெடுத்த சுதேசி இயக்கத்தை தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் கோவை சுதேசி மேளா எனும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல். முருகன் தொடங்கி வைத்து உள்நாட்டு உற்பத்தி நிறுவனங்களின் அரங்குகளை பார்வையிட்டார். பின்னர் சிறப்புரையாற்றிய அமைச்சர், மத்திய அரசின் தொழில் முன்னேற்ற திட்டங்களான மேக் இன் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் இருப்பதாக கூறினார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்து வருவதாக கூறிய அமைச்சர், பல்வேறு நிறுவனங்களுக்கு 50% மகளிர் தலைமை வகிப்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி சுதேசி இயக்கத்தை தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் எல். முருகன் கூறினார். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நம்மளுடைய நாட்டுல இன்னைக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டுமே கிட்டத்தட்ட 11,000-12,000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கிறது. இதுல கிட்டத்தட்ட 50% எப்படி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 33% ஒதுக்கீடு நம்மளுடைய சகோதரிகளுக்கு கொண்டு வரணும்னு நம்ம சட்டம் கொண்டு வந்தோம். அதே போலதான் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துவது நம்மளுடைய சகோதரிகள். அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். 50%க்கு மேல அவங்க. அதே போல பல ஸ்டார்ட் அப் நிறுவனம், உணவு பதிப்படுத்தல் ஆகட்டும், துணி நெய்தல் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், IoT இன்டர்நெட் ஆகட்டும், இப்படி பல்வேறு துறைகள்ல ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியின் நிறைவாக சிறந்த வகையில் செயல்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு விருதுகளை வழங்கி அமைச்சர் எல். முருகன் கௌரவித்தார்.